ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெட் சாண்டல் சோப்பு தான். அதாவது சிகப்பு சந்தனத்தை வச்சு நம்ம இன்னைக்கு சோப் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சோப் நம்மளுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கவும், முகம் ரொம்ப பொலிவாக இருக்கிறதுக்கும் இந்த சோப் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா இது நம்ம முகத்தில் பரு அது தழும்பாக இருக்கும், அது மறைகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. வாங்க இந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கிளிசரின் பேஸ் எடுத்துக்கலாம். இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பாராக இருக்கிறதுனால இது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அதை முதல்ல குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணுற டைமில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை அதில் வச்சோன்னா ஈஸியாக சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வச்சுட்டு இது நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதை இந்த மாதிரி தான் மெல்ட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது. ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் 1 ஸ்பூன் அளவு ரெட் சாண்டல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெட் சாண்டல் பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. 100 கிராம் கிளிசரின் சோப் பேஸுக்கு 1 ஸ்பூன் அளவு ரெட் சாண்டல் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்க்குற பொருள் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி சேருங்க. நிறைய பேர் சோப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் நான் சொல்கிற அளவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை எதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா, இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பவுடராக அப்படியே அந்த கிளிசரின் சோப் பேஸில் போட்டோன்னா குட்டி குட்டியாக நின்றுக்கிறோம். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும், எந்த பிரச்சனையும் வராது. இந்த ரெட் சாண்டல் சோப் நமக்கு பரு வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின் டோனை அதிகப்படுத்தியும் கொடுக்கும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, எடுத்தாச்சு. எடுத்ததில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரெட் சாண்டல் பேஸ்ட்டை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாசனைக்காக பர்ஃப்யூம் வேணும்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்ட உடனே கெட்டியாக ஆரம்பிக்கும், அதனால உடனே போடுங்க. அப்படியே கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே வச்சு எடுத்து மோல்டில் ஊற்றிக்கோங்க. மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வெளியில் வைங்க. 4 to 5 ஹவர்ஸ்லேயே அது கெட்டி ஆகிடும். ஃப்ரீசரில் வச்சா ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஃப்ரீசரில் தான் வச்சு 1 ஹவர் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சோப்பு வந்துருச்சு. இந்த சோப் நம்ம உடனே யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னில் எந்த பிரச்சனையும் வராது. 1 வீக் வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணோன்னா சோப்பு சீக்கிரமாக கரையாமல் இருக்கும். இந்த சோப்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.